இந்த ஊர்ல அமைச்சர் பாருங்க, கிரஷர்லாம் காசு வாங்குவாரு, கல்கோரில் காசு வாங்குவாரு. கூட ரெமோன்னு ஒருத்தன் குவாரி இந்த டோல்கேட் 300 வாங்குவானுங்க. இந்த ஊருக்கால ஒருத்தர் எங்க இந்த பாலில் கூட கொழுப்படுத்தாருலங்க ஒருத்தர். அவர் யாருங்க? அவர் பேரு கல்கோரில் கூட காசு வாங்குவாப்ல. ஒரு அமைச்சரா இருந்து தூக்கி விட்டுட்டு அப்புறம் திருப்பி அமைச்சரா போட்ட யார் அவரு? கேட்கல. மலைக்கல்லனா? மலை முழுங்கியா? மலை முழுங்கி தானே, மலைக்கல்லன் தானே, மலையை பூரா உடைச்சவன் தானே, கிரசட்ட காசு வாங்கணும் தானே, குவாரியில காசு வாங்கணும் தானே, குவாரியில காசு வாங்கி பார்ச்சுனல் கார்ல போற அந்த பரதேசி தானே. வாய் சவடால் மயிறு, வாய் சவடால். திராவிடம் வரலன்னா சீமான் பணையேறிட்டு இருந்திருப்பாரா? எப்படி நல்லா அழகா சொல்றாப்ல. அவர் தாங்க தெளிவா இருக்காரு. அந்த கூட்டத்திலே ஒரே ஆள் தான் தெளிவா இருக்காப்ல. என்ன சொன்னீங்க அண்ணாச்சி? நீங்க தான் ஒரு ஆள் தான் தெளிவா இருக்கீங்க. லவ் யூ அண்ணாச்சி. அப்போ திராவிடம்ங்கிற கட்சி இல்லைன்னா, திமுக இல்லைன்னா சீமான் பணையேறிட்டு இருந்திருப்பாருன்னு ஒருத்தர் பேசுறாருங்க, ஒரு அமைச்சர். ஒரு பொது விவாதத்துல தம்பி ஹிம்லர் கேட்ட கேள்விக்கு ஒரு பொது விவாதத்தை ஒரு அமைச்சர், அக்கா தங்கச்சிருக்காங்க நான் சொல்றேன், ஒரு பொது விவாதத்தை அவர் சொல்றாரு அமைச்சர், நாங்கெல்லாம் வர்றப்போ நீ எல்லாம் உங்க அப்பன் கோமணத்துக்குள்ள இருந்து ஒரு அமைச்சர் பேசுறாங்க. ஒரு அமைச்சர், அயோக்கிய பைய, அங்க கோமணத்துல இருந்த நீ எங்கடா வந்த?